வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து frequently used sentences. நம்பர் 1, ஒரு கஷ்டமான அனுபவத்தை, கஷ்டமான காலகட்டத்தை கடந்து போயிட்டே இருப்போம். அப்ப நாம கேட்போம், இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? எப்படி கேக்குது இங்கிலீஷ்ல? Is there no end to this? Is there no end to this? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த வேலை முடிகிற மாதிரியே தோணல. This work never seems to end. This work never seems to end. அடுத்தது பார்க்கலாம். யாராவது பணத்தை கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுவாங்க. அப்ப நாம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். எப்படி அட்வைஸ் பண்ணுவோம்? நீ நடு ரோட்ல தான் நிக்க போற, நீ நடுத்தெருல தான் நிக்க போற. எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? You will end up in the street. You will end up in the street. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிரஷன் கத்துக்கலாம். என்னது? hair stand on end. என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப பயப்படுறது அல்லது ரொம்ப ரொம்ப பதட்டமா இருக்கிறத ஹேர் ஸ்டாண்ட் ஆன் எண்ட்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். அந்த படம் என்ன ரொம்ப ரொம்ப பயப்பட வச்சிருச்சு, அந்த படம் என்ன ரொம்ப ரொம்ப பதட்டப்பட வச்சிருச்சு. The movie made my hair stand on end. The movie made my hair stand on end. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 2, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாரு. See what is going to happen. See what is going to happen. இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாரு. See what happened now. See what happened now. அடுத்து பார்க்கலாம். யாருக்காவது அட்வைஸ் பண்ணுவோம். உங்களுடைய கனவுகளை, ஆசைகளை ஒருபோதும் கைவிட்டாதீங்க. அற்புதங்கள் தினசரி நடக்குது. Never give up on your dreams. Miracles happen every day. Never give up on your dreams. Miracles happen every day. நல்லா கவனிங்க. give up இந்த ஃப்ரேஸ்க்கு கை விடுறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி மிரக்கல் அப்படின்னா அற்புதம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 3, நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன். வாக்கியம் எதுல இருக்கு? present continuousல இருக்கு. I am getting confused. I am getting confused. நான் குழம்பி போயிட்டேன். வாக்கியம் எதுல இருக்கு? present perfectல இருக்கு. I have got confused. I have got confused. நானே குழம்பி போயிருந்தேன். I was confused myself. I was confused myself. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்பர் 4, யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க, ரொம்ப ஃபார்மலா பிஹேவ் பண்ணுவாங்க. அப்ப நாம அவங்கள்ட்ட என்ன சொல்லுவோம்? எந்த தயக்கமும் வேணாம் சொல்லுவோமா? எப்படி? feel free. feel free. எனக்கு மந்தமா இருக்கு, எனக்கு அசட்டையா இருக்கு. எப்படி சொல்றது? I feel lethargic. I feel lethargic. அதை பத்தி வருத்தப்படாத. ஸோ ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு செயலை எண்ணி யாராவது வருத்தப்பட்டு இருப்பாங்க. அப்ப நாம அவங்களுக்கு ஆறுதல் கொடுப்போம். அதை பத்தி வருத்தப்படாத. எப்படி சொல்றது? டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் இட். டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் இட். எனக்கு வயசு ஆயிண்டே இருக்கு, வயசு அதிகமா போயிட்டே இருக்குங்கிறத நினைச்சு நான் வருத்தப்படுறேன். ஐ ஃபீல் பேட் growing old. ஐ ஃபீல் பேட் growing old. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 5, அவன் உன்னை மிரட்டுறானா? ஈஸி த்ரெட்டனிங் யூ. ஈஸி த்ரெட்டனிங் யூ. நல்லா கவனிங்க. த்ரெட்டன் இந்த வேர்புக்கு மிரட்டுறது அல்லது பயமுறுத்துறதுன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க. நான் அதை பார்த்துக்கிறேன். ஆறுதலா சொல்லுவோம் அவங்கள்ட்ட. நான் அதை பார்த்துக்கிறேன். ஐ வில் see to it. I will see to it. அவன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எப்படி சொல்றது? I am not afraid of his threats. I am not afraid of his threats. So threats னா பயமுறுத்தல் அல்லது மிரட்டுதல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்னது? நம்பர் 6, ஆர்வம் இருக்கிறவங்க வரலாம். எப்படி சொல்றது? interested ones may come. interested ones may come. ஆர்வம் இருக்கிறவங்க வந்திருக்கணும். நல்லா கவனிங்க. வரணும் இல்ல, வந்திருக்கணும். interested ones should have come. interested ones should have come. அவனுக்கு படிப்புல ஆர்வம் போயிடுத்து. இந்த வாக்கியம் எதுல இருக்கு? present perfectல இருக்கு. he has a lost interest in studies. he has a lost interest in studies. so இந்த வீடியோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். என்னது? நம்பர் 7, செலவுகள் பட்ஜெட்டை தாண்டி போயிட்டு இருக்கு. செலவுகள் பட்ஜெட்டை மீறி போயிட்டு இருக்கு. எப்படி சொல்றது? எக்ஸ்பென்சஸ் exceed the budget. expenses exceed the budget. சிக்கனமா இருக்கிறதுக்கு கத்து கொடுத்தது
எங்க அம்மா தான். எனக்கு சிக்கனமா இருக்க கத்து கொடுத்தது எங்க அம்மா தான். இட் வாஸ் மை மதர் ஹூ டாட் மீ டு பி thrifty. இட் வாஸ் மை மதர் ஹூ டாட் மீ டு பி thrifty. நல்லா கவனிங்க. thrifty இட் இஸ் an adjective, சிக்கனமான. whereas thrift அப்படின்னா noun, சிக்கனம்னு அர்த்தம். Dear viewers, frequently used sentences இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.